Anim in Tamil DJ. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் தட்டி விட்டுருங்க. வணக்கம் நண்பா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது த டைல்ஸ் ஆஃப் டீமன்ஸ் அண்ட் காட்ஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு காமிக், அதை அனிமா மாத்தி எடுத்திருக்காங்க. நம்ம ஜென்ரலா ஜாப்பனீஸ் அனிமே தெரியும், மகாபலி தெரியும். ஆனா இது பாத்தீங்கன்னா சைனீஸோடது. இது நான் ஆல்ரெடி கொஞ்சம் எபிசோட்ஸ் படிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ இது அனிமே வந்திருக்கு, அந்த அனிமே தான் பார்க்க போறோம். எபிசோட் 1 ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பில்டிங் காட்டுறாங்க. என்ட்ரன்ஸ் டோரே பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அப்படியே உள்ள போறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா நல்ல பயங்கரமான ஆர்கிடெக்சரோட டிசைனோட நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஆர்கிடெக்சர் கேவுக்குள்ள போன உடனே பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டுறாங்க. அந்த பில்டிங் ரெண்டு சைட்லயும் பாத்தீங்கன்னா டிராகன் சிலை இருக்கு, மேலையும் பாத்தீங்கன்னா டிராகன் சிலை மாதிரி தான் இருக்கு. என்னடா பில்டிங் இது இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்கூல். அது பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரூமோட பில்டிங் தான். அதுக்குள்ள ஒரு டீச்சர் பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வில்லேஜோட ஹிஸ்டரியை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வில்லேஜோட நேம் என்ன பாத்தீங்கன்னா குளோரி சிட்டி. இந்த சிட்டி நிறைய பிரச்சனை தாண்டி தான் இந்த நிலைமையில இருக்கு. டார்க் ஏஜ்னு சொல்லப்படுற ஏஜஸ், அதாவது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி மனுஷங்களுமே அழிய நிலைமைக்கு போயிட்டு அதுல இருந்து வெளிவந்துதான் இவங்க இன்னமும் பத்திரமா இங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வில்லேஜ் மட்டும்தான் இந்த இடத்துலயே உயிரோட இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னதான் டிசைன் இதெல்லாம் சைனீஸ் மாதிரி இருந்தாலும் இது பாத்தீங்கன்னா நார்மலான நம்ம உலகம் மாதிரி கிடையாது. இங்க டீமன்ஸ் உண்டு, மான்ஸ்டர்ஸ் உண்டு, ஹியூமன்ஸும் பாத்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் நிறைய உண்டு. அவங்களால சில டீமன்ஸோட ஸ்பெஷாலிட்டி, அதாவது அதோட தன்மையை அவங்கள கொண்டு வர முடியும். அவங்களால அந்த பவரை யூஸ் பண்ணவும் முடியும். இது மாதிரிலாம் நிறைய பவர்ஸ் இருக்கு. அதனால சொல்ல வராங்க என்னன்னா, ஜென்ரலா இது மாதிரி ஸ்பிரிட்டோட பவரை யூஸ் பண்ணக்கூடியவங்கள டீமன் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களால ஏதாவது ஒரு மிருகத்தோட உருவத்தை எடுத்து அதோட பவரை யூஸ் பண்ண முடியும். ஆயிரக்கணக்கான ஸ்பிரிச்சுவலிஸ்ட் அவங்க உயிரை கொடுத்துதான் இப்போ நம்ம பத்திரமா இருக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க டீச்சர். அந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கான், தெரியல, தூக்கத்துல இருந்து எழுதுகிறான். ஆனா எழுந்த உடனே அவன் பயங்கர சர்ப்ரைஸா இருக்கான். அவன் சுத்தி பாக்குறான், கிளாஸ் ரூம்ல இருக்குமா, இது நம்ம கிளாஸ் ரூம் தானே அப்படின்னு யோசிக்கிறான். அவனுக்கு ஒரே ஷாக்கு. அவன் பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கான். அதாவது அவன் ஃபியூச்சர்ல இருந்திருக்கான். ஒரு ஆக்சிடென்ட்ல செத்ததால திரும்பியும் பாஸ்டிக்கே வந்திருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல டீமன்ஸ் எல்லாமே இந்த சிட்டி அட்டாக் பண்ணும், அதால எல்லாருமே அழிய ஆரம்பிப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேரு உயிர் விட்டாங்க. எனக்கு துணையாவும் சப்போர்ட்டாவும் ஒருத்தி இருந்தா, கடைசியில அவ எனக்காக அவ உயிரையும் இழந்துட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவன் ஆள ஆரம்பிக்கிறான். அந்த டைம் பாத்தீங்கன்னா பக்கத்துக்கு ஒரு பையன் அவன் மேல கையை போட்டு என்கரேஜ் பண்றான். அவனோட ஃப்ரெண்டு தான். இவெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் டைம்ல செத்துட்டு இருப்பான். இவனை பார்த்ததுல சந்தோஷம், ஒன்னே இவனை கையை போட்டுக்கிட்டு சந்தோஷமா சிரிக்கிறான். அவன் சிரிக்கிற சவுண்ட்ல பாத்தீங்கன்னா மொத்த கிளாஸ் ரூமே திரும்பி பாக்குறானுங்க. அவனை உடனே ஒரு பொண்ணு பாத்துட்டுல இவனுங்க எப்படி இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறா. நம்ம ஹீரோ அவனுக்குள்ள நினைச்சுக்கிறான். அவன் பாத்தீங்கன்னா அவன் அட்வென்ச்சர் டைம்ல டெம்பரல் டீமன் ஸ்பிரிட் புக் அப்படின்னு ஒரு புக் கண்டுபிடிச்சிருப்பான். அதோட பவர்ஃபுல் மூலமா தான் அவன் திருப்பியும் பாஸ்டுக்கு வந்திருக்கான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் இறந்துட்டான்னு நம்ம காட்டல, ஆனா உண்மையாவே நம்ம ஹீரோ இறந்துட்டான். ஆனா அவனோட சோல் பாத்தீங்கன்னா திருப்பியும் பாஸ்டுக்கு வந்துருச்சு. அங்க பாத்தீங்கன்னா இன்னமும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அங்க இருக்க டீச்சர் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, டீமன் ஸ்பிரிட்டை நம்ம சோல் பவர் மூலமா கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அதோட பவர் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க பவரை காட்டுறாங்க. அவங்க என்ன பவர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஃபாக்ஸ், அதுவும் ஸ்கார்லெட் ஃபயர் ஃபாக்ஸ். அதை பார்த்த உடனே அங்க இருக்கவங்க சொல்றாங்கன்னா, இவங்க ஸ்கார்லெட் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்றாங்க. அதாவது அந்த சிட்டில 3 ஃபேமஸான பெரிய ஃபேமிலி இருக்கு. அதுல ஒரு ஃபேமிலி இந்த ஃபேமிலி. இதை சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் சொல்லிட்டு வரானா, முதல்ல டீமன் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் பவர்ஃபுல்லா இருந்தால் அவங்களால ஃபர்ஸ்ட் ஒரு டீமன் யூஸ் பண்றோம் அப்படின்னா போக அடுத்து வேற டீமனையும் யூஸ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு சோல் ஃபோர்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பையன் என்ன சொல்றான்னா, இதெல்லாம் சொல்லி என்ன யூஸ் இருக்கு, இந்த கிளாஸ்ல காமனரும் இருக்காங்க, நோபல்ஸும் இருக்காங்க. அதாவது ஜெனரலா சொல்லுவாங்க பாத்தீங்களா, பணக்காரன் ஏழை, அது மாதிரி டிஸ்கிரிமினேஷன் அங்கேயும் வருது. ஆனா அவங்க கேட்டு சொல்லியிருக்காருன்னா 2 பேருமே ஒன்னாதான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இருக்கு. இது ஏன் ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த டீச்சரும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு போ உணரும். என்னதான் அவனுங்க ஒன்னா உட்கார்ந்தாலும் அவங்களால பீனிக்ஸா மாற முடியாது. அதாவது ஊர்க்குருவி பருந்தாகாது, நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரிதான். அதே மாதிரிதான் இங்க அந்த டைலாக் வருது.
இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோபம் வருது. நோபல் ஆகுது, காமன் ஆகுது அப்படின்னு சொல்லும் போதே அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், அதாவது கடைசியில இவங்க சிட்டி அழியிற நேரத்துல இந்த காமன் பீப்புள்ஸ் தான் போராடி உயிர் கொடுப்பாங்க. இந்த சேக்ரெட் ஃபேமிலின்னு சொல்லப்படுற ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைலண்டா தப்பிச்சிங்கன்னு ஓடிட்டு இருப்பாங்க. அதை நினைச்ச உடனே அவன் கோவத்துல என்ன சொல்றான்னா, நம்ம சிட்டில இருக்கிற ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்கிறவரு லெஜெண்டரி டீமன் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் சின்ன வயசுல அவரும் ஒரு காமனர் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவரோட பேரை தேவையில்லாம யூஸ் பண்ணாது அப்படின்னு கோவப்பட, நான் சொல்றது எனக்கு தப்பு இருக்கு, அது உண்மைதானே அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர பல்பு. ஆனா இவனை இப்படியே விடக்கூடாது அப்படின்னுட்டு அவங்க கூலா காமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அவரு பாத்தீங்கன்னா பல 100 வருஷத்துல அவர் ஒருத்தர் மட்டும்தான் அது மாதிரி அவரோட ஓன் ஸ்கில் மூலமா இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவனோட ரெக்கார்ட் எடுக்கிறாங்க. இவனோட சோல் பவர் பாத்தீங்கன்னா வெறும் 5 தான் இருக்கு. அதை சொல்லிட்டு அவ கேவலமா பேச எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கோபப்பட்டு சொல்றான்னா, இந்த நாள் நீ இப்படி பேசுறத கண்டிப்பா வருத்தப்படுவ அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் டீச்சர்ஸ் காலையில வாங்கிக்கிற மாதிரியே இல்ல. அந்த டைம் நம்ம ஹீரோ என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ்ல நிறைய காமனர்ஸ் இருக்காங்க, சிவிலியன்ஸ் இருக்காங்க, அவங்கள சிலர் பெரிய ஆளா வருவாங்க யாரோட துணையும் இல்லாம அப்படின்னு சொன்ன உடனே அந்த டீச்சருக்கு பயங்கரமான கோபம் வரும். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், அது மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே சிறந்த டீமன் ஸ்பிரிச்சுவலிஸ்டா நான் வருவேன் அப்படின்னு சொல்றான். அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பிரச்சனைல மாட்ட போறான் இல்ல பிரச்சனை இல்லாம தப்பிப்பானா அந்த டீச்சரை முறைச்சதால, அது போக போகதான் தெரியும். அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ.